Today's vlog, day in my life, traveling to a mystery place. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் காலை சீக்கிரம் எந்திரிக்க சொல்லிட்டாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிஸ்ட்ரி பிளேஸுன்ட்டாங்க. அதனால் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என் ஹேரை சீவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான திங்ஸை எடுத்து வைக்க போகிறேன். ஓகே, இப்போ பவுச் எடுத்துகிட்டு இல்லை 2 ரப்பர் பேண்ட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் வச்சுக்கிறேன். அப்புறம் 2 பிக் கிளாக் கிளிப் எடுத்துக்கிறேன். இப்போ குட்டி கிளாக் கிளிப் 2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ப்ரேஸ்லெட் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ஐரன் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பொட்டு கேக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம்ட்டு ஒரு லிப் பாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து காம்பேக்ட் பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இப்போ என் கூட அது கூட சேர்த்து நான் வந்து ஹேட் வச்சுக்கிறேன், ரொம்ப சன்னியாக இருக்குன்னு. இப்போ வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நான் காரில் தான் ஏற போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு, அந்த வேலை போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா தோப்புக்கு தான் வந்திருக்கோம். சூப்பராக இருந்தது. இது மாதிரி ஆழமான கிணறு நிறையா இருந்தது. நாங்கள் வந்து மோட்டரெல்லாம் குளித்தோம். சூப்பராக இருந்தது. ரிலாக்ஸ்டாக ரிலீஃபாக இருந்தது. நல்லா சன்னியாக இருக்கும் போது நல்லா ஒரு சில்லுன்னு வந்து தண்ணியில் போய் குளிக்கிறது செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி டேங்க்கெல்லாம் இருந்தது, தொட்டி. அதுக்குள்ளே நாங்கள் போய் குளிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் எப்படிலாம் வீடு வச்சுருப்பாங்களோ அது மாதிரிலாம் இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த டக்கெல்லாம் போய் உட்காந்துக்குமா, அந்த போகுது பார்த்திங்களா, அதெல்லாம் இருக்குமா. தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்கும்போது அவங்க வந்து மரத்துலேருந்து பறித்து கொடுத்தாங்க. வெட்டிகிட்டு இருக்கும்போது நான் இது மாதிரி அந்த பக்கத்தில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி இடத்துல உட்காந்து இளநீர் குடிக்கிறது, அதுவும் ஸ்ட்ரா இல்லாமல் கொடுத்தாங்க. அது வந்து குடிக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா பீ ஹைவ் எவ்வளோ பெருசாக பார்த்திங்களா. பார்த்திங்கன்னா இளநீர் கொடுத்தாங்க, ஸ்ட்ரா இல்லாமல் அப்படியே இது குடிக்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படியே மேலே கொட்டிருச்சு. அப்புறம் வந்து பசு மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து கட்டி போட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தேங்காயெலாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பசுக்கிட்ட எப்படி மில்க் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குட்டியை வந்து எடுத்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு கிளிப்பில் பார்த்தோம் அதில் அது வந்து அவங்க அம்மா கிட்ட வந்துச்சு. எல்லாம் பார்க்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆந்தவே பசிக்குதுன்னு எங்கள் அப்பா நிப்பாட்டி நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்தோம். நான் வந்துட்டு பன்னீர் மசாலா தோசை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே காய்ஸ், அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம். பாய். இந்த டே ரொம்ப ஜாலியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் காய்ஸ். பாய்.